வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அது சொல்றது கேளு, அப்பதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும். உன் சித்திக்காரி இருக்காளே, அவ எப்படா உன்னை அழிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. அவளை நம்பாத. அவளை நம்புனா உன் வாழ்க்கையே நாசமா போயிடும்டா. என்னடா உனக்கு புத்தி கித்தி வந்துருச்சா? உன் சித்திக்காரிய இப்பவே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போறியா? செய்டா, அத முதல்ல செய்டா. அப்பா போப்பா, நீயும் புத்திமதியும் ஆள பாரு. நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். என் பொண்டாட்டியே தேவலாம். உன் இம்சை தாங்க முடியல. சரியான இம்சை. யாரோ ரொம்ப ரோஷமா போன மாதிரி தெரிஞ்சது. வெளியில கொசு தொல்லை, அதான் உள்ள வந்துட்டேன். சரி சரி, படுத்துக்கோ. படுத்துக்கன்னு சொன்னேன். அதான் படுத்திருக்கோம்ல, படுக்கிறதுக்கு தான் விரிச்சேன். லூசாடா நீ? படுத்துக்கோன்னு சொன்னா கட்டல்ல படுத்துக்கோன்னு அர்த்தம். அப்படியா? என்ன பூங்குடி சொல்ற? ஆமா, ஒரு பொண்டாட்டி கோச்சுக்கிட்டா அவளை சமாதானம் பண்ணணும். பதிலுக்கு நீயும் கோச்சுக்கிட்டு போக கூடாது. நான் ஒரு மரமண்ட, எனக்கு இது கூட தெரியல பாரேன். நான் இப்போ எப்படி சமாதானப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. நான் உன்னை வேணும்னே தான் கோச்சுக்கிட்டேன். என்னது? வேணும்னு கோச்சுக்கிட்டியா? என்னடா சொல்ற? ஆமா, நீ கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்கேல, அதான் அப்படி பண்ண. நீ கோவப்படுறப்போ கோழி குண்டு மாதிரி இருக்கிற உன் கண்ணு அப்படியே பெருசாயிருதா. அப்படியே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியா? ஆமா, அப்படியே வெட்டி விழுந்த தென்னை மட்டை மாதிரி உன் புருவம், ஏற்கலப்ப மாதிரி உன் மூக்கு, டிராக்டர் டயர் மாதிரி உன் உதடு. மொத்தத்துல நீ ஒரு உங்க கம்பெனி ஒரு கிடங்குல. என்ன என்ன? ஏண்டா, கட்டின பொண்டாட்டியே இப்படிதான் வர்ணிப்பியா? முதல்ல அப்ப நீ என்ன ஒரு மனுஷியாவே பாக்கல, டிராக்டராவும் தென்னை மரமுமா தான் பாக்குற இல்ல? இல்ல போக முடியாது. அது இரு, நான் சொல்றத கேளு. நான் ஏன் உன்னை அப்படி பார்த்தேன்னா, ஏன் இல்ல பூங்குடி, நான் உன்னை ஆசையா அன்பா அதுக்கும் மேலே உன்னை பார்க்கணும்னு தான் இருக்கு. தொட்டா சுருங்கி மாதிரி உன் புருவம், எள்ளு பூ மாதிரி உன் மூக்கு, ஆரஞ்சு முட்டாய் ஒட்டி வச்ச மாதிரி உன் உதடு, எல்லாத்துக்கும் மேல 2 காந்தத்தை ஒட்டி வச்ச மாதிரி உன் கண்ணு. இப்படி எல்லாம் பாக்குறப்ப என்ன நான் எப்படி கட்டுப்படுத்திக்க முடியும்? இல்ல, நான் உன்னை சமாதானப்படுத்தணும்ல. நீ போய் கீழே படு, போ போ. நீ தானே கோச்சிட்டு போனா பொண்டாட்டி சமாதானப்படுத்தணும்னு சொன்ன. நீ கொஞ்சம் ஓவரா சமாதானப்படுத்துற, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ போ. பூங்குடி பூங்குடி. பூங்குடி பூங்குடி. லைட்டா சமாதானப்படுத்திட்டுமா? சாவடிச்சிருவேன். ஒழுங்கா படு, போய் படு, போ. ஏய், படுன்னு சொன்னேன். தூங்கு. எல்லாம் என் தலை எடுத்து.
சரவணா, ம்? எங்க போயிட்டு இருக்கோம்? பேசாம வான்னு சொன்னேன்ல. அதெல்லாம் அப்பத்துல இருந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ சொல்லவே மாட்டேங்கிற. பொண்டாட்டி கேட்டா சொல்லணும். பொண்டாட்டி கேட்டா சொல்லணும் தான். ஆனா நான் தான் உன் புருஷன் இல்லையே. என்னடா இப்படி சொல்ற? எங்க தாலி கட்டிட்டா புருஷனா என்ன? புருஷ மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ம். இப்போதைக்கு நான் உனக்கு லவ்வர். சரி, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அத மட்டும் கேட்காத. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. கடலை முத்தா? அது யாரு? டேய், இது வடிவேல் காமெடிடா. ஓ ஆமா, திடீர்னு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. பூங்குடி, சுத்திலும் அப்படியே ஜில்லுன்னு இருக்குல்ல. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு நீ ஏன் எனக்கு ஸ்வெட்டரா இருக்க கூடாது? என்னது? குளிருது பூங்குடி. அப்படியே என்னை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டேனா ம். அதுவே எனக்கு ஸ்வெட்டர் போட்டுக்கிட்ட மாதிரி தானே. என்ன சொல்ற? அது சரி. ஏன் எங்களுக்கெல்லாம் குளிராதா? உனக்கு தான் நான் ஸ்வெட்டரா இருக்கேனே. மொத்த வாங்குவேன். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. மகாராணி உத்தரவு. பூங்குடி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? எப்படி? இப்படி உலகமே தெரியாத அப்பாவியா இருந்தா எப்படி பூங்குடி? யாரு? நானா? ஆமா. ஏன் நீ ரொம்ப புத்திசாலியோ? பின்ன என்ன பாத்தியா? நான் படிக்காத ஆள் தான். ஆனா எப்படி ஐயா கார் ஓட்டுற பாத்தியா? உன்னால இதே மாதிரி கார் ஓட்ட முடியுமா? லூசாடா நீ. கார் ஓட்டுறதுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் பொண்டாட்டி எதுவும் தெரியாத மக்கா இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஆமா. ம். கைய கொடு. எதுக்கு? இத புடி. ம். புடிச்சிட்டியா? இப்படி 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 இப்படி. இப்படி இப்படி. இப்படி இல்ல, இப்படி இப்படி இப்படி. இதுதான் விஷயமா? அதானே. என்னடா எலி இவ்ளோ அக்கறையா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போதேன்னு பார்த்தேன். இல்ல, அது வந்து இப்படிதான் 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 வண்டி ஓட்ட கத்து கொடுக்கணும். எத? கார் ஓட்ட தான். நீ ஒன்னும் கிழிக்க வேண்டாம், ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. என்ன பாக்குற? இல்ல, இன்னும் காலை வச்சு கிளட்ச மிதிச்சு ஆக்சலரேட்டர் மிதிச்சு பிரேக்க மிதிச்சு முதல்ல ஒண்ணு மிதிக்கணும். சும்மா என்ன பண்ணிட்டு இருக்க?